பாப்பா பிறந்த உடனே எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இன்சஃபிஷியன்ட் மில்க் சப்ளை. அதாவது குழந்தைக்கு வந்து பால் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த ஆப்ஷன் வந்து பால் பவுடர் போறாங்க. பட் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. பட் இருந்தாலும் அதை விட பெரிய காம்ப்ளிகேஷன் வந்து நம்ம மாட்டுப்பால் கொடுக்கறதுல இருக்குது. எவ்வளவு சீக்கிரம் மாட்டுப்பால் குழந்தைக்கு ஒரு வயசுக்கு கீழே எவ்வளவு சீக்கிரம் நம்ம கொடுக்குறோமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து குழந்தைக்கு ஏஜ் ஆக சுகர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் இதுக்கு ஆப்ஷன் அப்படின்னா, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபீடிங் மெத்தட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கான டீடைல் வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, சுகர் வரது மட்டும் இல்லாம அது வந்து இப்போ ஒரு மாட்டு பால் கொடுக்குறோம் அப்படின்னா அது எத்தனை மாட்டு 2-3 மாடு மிக்ஸ் ஆன பால் தான் பால்காரர் வந்து கொடுப்பாங்க நமக்கு. அதுல வந்து எந்த மாலுக்கு கோமாரி அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்ல அது ட்ரீட் பண்ணாங்களா அப்படி எதுவுமே தெரியாது. அந்த காலத்துல நமக்கு நம்ம மாடோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க மாடோ இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குன்னா நம்ம அதை ட்ரீட் பண்ணிடும் தெரிஞ்சிடும். பட் இப்போ அந்த கிடையாது. சப்போஸ் அப்படி பால் கொடுக்க